நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதை அப்படியே சொல்லிட்டாரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ சார். சண்முகப்பிரியா, நான் கரூர் ஆண்டாங்கோவிலேருந்து வரேனுங்க சார். தளபதியை இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் முதலமைச்சராக பார்த்ததுல மிக மிக சந்தோஷம் சார். எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருந்தது, அதுதான் இப்போ ஒரு வச்சிருந்தேன். எப்படின்னா ஒருத்தர் பேர்லயும் ஒரு இன்ஃபர்மேஷன் கார்டு இருக்கணும். இப்ப லைக் என்னோட பேர் எடுத்துட்டா என்னோட என்ன இருக்கு, என்னோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கணும். நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன ஒர்க் பண்றேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கார்டு கொடுக்கற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அதை கண்டிப்பா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க சார். இது மூலியமா எல்லாருக்கிட்ட இருக்கிறவங்கள்ட்டே எல்லாமே போகாம இல்லாதவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணுங்கிறது என்னோட ஆசைங்க சார். இதை சிஎம் சார் பார்க்கணும், இதை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார். அதான் என்னோட ஆசை. இன்னைக்கு அவர் பேசுனது ரொம்ப தரமா இருந்தது. கண்டிப்பா இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஊழல் இல்லாத ஆட்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருஷத்துல தமிழ்நாடு வேற லெவலுக்கு மாறப்போகுது. இந்த 5 வருஷம் இல்லாம இனி வர எல்லா வருஷத்துலயும் நிரந்தர முதலமைச்சரா எங்க தளபதி விஜய் தான் இருப்பாரு. கண்டிப்பா இருப்பாரு சார். என்னோட இந்த கோரிக்கையை மட்டும் சிஎம் பார்க்கணும் சார். நன்றி. அண்ணனோட ஸ்பீச் எப்பவுமே சொல்ல வேண்டாம், வேற லெவலில் தான் இருக்கு. யாருமே கீழே உட்காரல, எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, கட்டுப்படுத்த முடியல. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அவர் ஸ்பீச். சொல்ல வார்த்தை இல்லைங்க, செம்மையா இருந்துச்சு. ஏன்னா நான் அவரோட ஸ்பீச் நான் பார்க்கவே மாட்டேன். ஆக்சுவலா சொல்ல போனா போன்ல கூட நான் பார்த்தது இல்லை. இப்ப நேர்ல பக்கத்துல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு, சொல்லவே முடியல. செம்ம வைப். என் பேர் ரேஷ்மா. நான் என் பேர் சங்கீதாங்க. நாங்க கரூர். அவர் பேசுற எல்லா விஷயமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் அவர் சொல்றாரு. சட்டமன்றத்துல பேசின வரைக்குமே எல்லாமே உண்மைதான். இப்போ ஊழல் இதெல்லாம் ஒழிச்சிட்டேன்னு சொல்றாங்கல்ல, அது கண்குளிர நாங்க பாக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்களே ஜிஹெச்ல கொண்டு போய் எங்க தங்கச்சி வீட்டுக்கார வச்சப்ப கூட பாக்குறோம். ஒரு லஞ்சம் எந்த ஒரு இதுல மெடிசன்ல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாங்க. இதே முன்னாடி நாங்க கேட்டப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அங்க போய் பாருங்க, இங்க போய் பாருங்க, அவசர வார்டுல கொண்டு போய் வைங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. அவர் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தாங்க ஆட்சினா என்னங்கறது எங்களுக்கு தெரியுது. அரசியல பேச வைக்கிற அளவுக்கு கொண்டாந்துட்டாருல. வெளியில வராத எங்களெல்லாம் எல்லாத்தையும் அரசியல் பேச வச்சுட்டாரு. இதுல இருக்கிறதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, போன வருஷம் வந்தாருங்க அண்ணன். வந்தப்ப பாத்தீங்கன்னா 41 பேர் இதானாங்கல்ல. அப்ப பாத்தீங்கன்னா 10 போலீஸ் கூட எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. இன்னைக்கு நாங்க இருக்க 5000 பேருக்கு 6000 போலீஸ் பாதுகாப்பு. அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. எங்களுக்கு இந்த அரசியல் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச அரசியலுங்க. இந்த 5 வருஷம் இல்லைங்க, இன்னும் வரக்கூடிய 35-40 வருஷமும் நம்ம அரசியல் மட்டும்தாங்க. எங்க அரசியல் இல்ல, நம்ம அரசியல். என் பேர் ஷர்மிளா போனோம். நாங்கள் குளித்தலையிலேருந்து வரோம். சார் அண்ணன் மீட்டிங் பார்க்க தான் வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. சேஃப்டியிலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. என்ன ஒரு குறையும் சொல்ல முடியாது. அதை விட எங்கள் அண்ணன் ஆச்சு வேற லெவலில் இருக்குது. ஸ்பீச் இன்னைக்கு செம்ம ஸ்பீச். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எங்கள் அண்ணன் சூப்பராக பேசியிருக்காரு. அண்ணா சொல்றதுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. கரூரில் இருக்கிறவங்களை பற்றி பேசினது, முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களை பத்தி சொன்னது, அவரை ரொம்ப மோசமா விமர்சிச்சுட்டு இருக்காங்கன்றது அவர் கரெக்டா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி சொன்னது எல்லாமே நல்லா இருந்தது.